is opportunity. A day without a prayer is a day without a blessing. And a life without a prayer is a life without a powerful. A smile that radiates a love to all the people around makes everyone happy. I would like to call Meenakshi Miss to deliver welcome speech. Children and all gathered here for our school's Miladun Nabi celebration. It's really a great day. It's the most important, prominent persons' preachings were taken into actions. He has really transformed with his preachings, a great changer of this world. So it's really an absolute pleasure for me to welcome you all on this gathering. First, I would like to welcome our most distinguished chief guest of this afternoon, Advocate S.A. Sheikh Muhammad Ali sir. Welcome sir. He is the Managing Director of Global Tech Computer Education. It is actually a center maintaining for over 6 years, has a very good reputation, and his sincerity and strenuous effort in providing good quality education speaks a lot. He molds the youngsters and the college students in their path of success by guiding them in the right career path. We are really blessed to have you in our midst, sir. Thank you. Welcome, sir, for your presence. Next, I request our Honorable Senior Principal Sir, Mr. N. Shakti Mohan Sir, to share a few words. உங்கள் அனைவரையும் இந்த திருநாளில் வரவேற்று ஒரு சில கருத்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெற ஆசைப்படுகிறேன். ஏழைகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் நபிகள் நாயகம் அவர்கள். அனைவரிடமும் கருணை காட்ட வேண்டும் என்று சொல்கிறார். தன்னை எதிர்க்கின்ற பகைவர்களிடம் கூட கருணை காட்ட வேண்டும் என்று சொல்கிறார். அனைவரும் அல்லாஹ்வின் பிள்ளைகள், அனைவரும் உடன்பிறவா சகோதரர்கள். எனவே நாம் அனைவரும் ஒற்றுமையோடும் அன்போடும் வாழ வேண்டும் என்று நம்மை வலியுறுத்தி கூறுகிறார் நபிகள் நாயகம் அவர்கள். Now I request our Honorable Secretary Sir, Dr. N. Rajan, to share a few words of wisdom and experience that will inspire us to contribute to building a stronger and bright future. சமத்துவம், சகோதரத்துவம், சமுதாயத்திற்கு உதவுகின்ற தன்மை, பசியோடு இருப்பவர்களை தேடி சென்று உணவளிக்கின்ற தன்மை, இப்படி பல்வேறு செயல்பாடுகள் அந்த அந்த கட்டளையின்படி அந்த இறை தூதரின் வாக்குக்கிணங்க அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. இது எல்லா சமுதாயத்திற்கும் பொதுவானது. பிறருக்கு உதவுதலும், பசியோடு இருப்பவர்களுக்கு உணவளிப்பதும், இறை நம்பிக்கையுடையவனாக இருப்பதும், தன்னை நேர்மையான முறையில் இருத்திக் கொள்வது. அந்த அந்த கூட்டு வழிபாடுங்கிறது என்னன்னா, இறை நம்பிக்கை ஏற்படுறதோடு மட்டுமல்லாமல் தீய செயல்களை செய்யக்கூடாது, பாவ செயல்களை செய்யக்கூடாது, இறைவன் இருக்கிறான், இறைவன் நம்மை கண்டிப்பான் என்கின்ற அந்த உணர்வு தான் அந்த வழிபாடு. Ladies and gentlemen, let's once again welcome our chief guest, Mr. S.A. Sheikh Muhammad Ali, MBA LLB. Please praise us with your insightful words and enlighten us with your wisdom. Give a round of applause. Sir, thank you for accepting our invitation. We are eager to hear your thoughts. Stage is all yours, sir. ஒரு சிறப்பான ஒரு நாளிலே, மிக ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில், மாணவ மாணவருடைய எதிர்காலத்தில் மிகவும் அக்கறை கொண்டு
பல்வேறு மாணவ மாணவிகளை உயர்த்தியிருக்கக்கூடிய செங்குன்றத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் பாரடைஸ் 2006க்கு பிறகு இந்த பள்ளிக்கூடத்தில் ஒருவருமே ஃபெயில் ஆகவில்லை. 100% பாஸ் ஆகத்தான் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே சென்றிருக்கிறார் என்ற அந்த முக்கியமான செய்தி என்பது செங்குன்றத்தில் ஒரு நட்பை மிக்க ஒரு பள்ளிக்கூடமாக இந்த சில்ட்ரன்ஸ் பாரடைஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கின்றது. இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே ஒரு தூதுவர் வேண்டும். அந்த தூதுவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாக குர்ஆனிலே இறக்கப்பட்ட முதல் வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த மக்களிடத்தில் போய் நீ ஃபர்ஸ்ட் இந்த மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய விஷயம், அவர் கட்டளைக்கு ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இக்ரா ரப்பிக்கா சொல்லக்கூடிய அந்த கருத்து அரபியில சொல்லுவாங்க, நீர் ஓதுவீராக, நீர் படிப்பீராக என்ற முதல் வசனமே குர்ஆன்ல முதல் வசனம் என்று சொன்னால் படிக்க வேண்டும் என்ற கட்டளையை முதலில் இந்த மனிதருக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு புனித நூல் தான் குர்ஆன். வணக்கம். இருளில் சூழ்ந்திருந்த மனித குலத்திற்கு வழிகாட்டியாய் பிறந்த நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு இங்கு நான் சில வார்த்தைகள் கூற வந்துள்ளேன். உங்களிடம் உங்களை சேர்ந்த தூதர் வந்து விட்டார். நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கும். உங்கள் மீது அதிக அக்கறை உள்ளவர், நம்பிக்கை கொண்டவரிடம் பேரன்பும் இரக்கமும் இருக்கும் என்று திருக்குரானால் கூறப்பட்டது. அது நடந்தும் ஏறியது. நபிகள் நாயகம் உதயத்தால் என் அகமும் புறமும் புனிதம் பெறுகிறது. அவரை பற்றி அவரது பிறந்த நாளில் பேச வாய்ப்பு கிடைத்ததால் அருளானார் அன்புடையான் அல்லாவின் புகழ் கூறி அகிலத்தின் அருட்கொடையாம் மன்னலாரின் பிறந்தம் ஏவி பாக்களால் பூக்கள் தூவி வார்த்தை கவி புரிந்தேனே. வாருங்கள் பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னவென்று சொல்வேனோ, நான் என்னவென்று சொல்வேனோ, நபியே உங்கள் காதலினை நான் சொன்னால் சொல்லில் அடங்கிடுமோ. தொலைவில் இருக்கும் நிலையிலே உன் மீது சலாம் நான் சொன்னேன். கண் முன்னே உமை காணும் போது தன்னிலை மறந்து நான் இருப்பேன். பாரெங்கும் வீசுதடா பாலைவன வாசமடா, ரெங்கும் வீசுதடா பாலைவன வாசமடா. புழுதி புயல் காற்றெல்லாம் புகுந்து புகுந்து அடிக்குதடா, புழுதி புயல் காற்றெல்லாம் புகுந்து புகுந்து அடிக்குதடா. அப்துல்லா என்ற மண்ணில் ஆமினா என்ற செடியில், அப்துல்லா என்ற மண்ணில் ஆமினா என்ற செடியில் அழகாய் உதித்த மலரொன்று அனாதையாய் நின்றதடா, அழகாய் உதித்த மலரொன்று அனாதையாய் நின்றதடா. Prophet Muhammad is a mercy for all creation. I am very excited to get a chance to share few words about Prophet Muhammad and his great message to the world. He is a prophet sent from Allah to all humankind.
He is a role model to all humankind. He is the last messenger of Allah and was born in Makkah in the year of 570. His father Abdullah died before he was born, and his mother also died when he was only 6 years old. Yes, he was an orphan. He belonged to a poor but a respectable family of the Qurayshi tribe. During that period, Arabians were fighting each other for land, lady and liquor. Within 23 years, he put the revolution among the Arabians and became them purified persons. This was the real revolution in the world. செய்து வந்தான். ஒரு முறை அவன் தன் நாட்டை காண செல்கிறான். அப்போது வீரர்களே, நம் நாட்டில் மலைவளம் நீர்வளம் மிகவும் செழிப்பாக இருக்கிறது. தங்களின் ஆட்சியில் நாடு இவ்வாறுதானே இருக்கும் பாஷா. இதில் தங்களுக்கு என்ன ஆச்சரியம்? மகிழ்ச்சி வீரனே, மிக்க மகிழ்ச்சி. வீரர்களே, அதோ அங்கே யாரோ ஒரு முதியவர் தள்ளாத வயதில் விறகை வெட்டி சுமந்து செல்கிறாரே, யார் அவர்? அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள். ஆகட்டும் பாஷா. ஐயா, ஐயா, சற்று நில்லுங்கள். ஐயா, தங்களை தான், சற்று நில்லுங்கள். அழைத்தீர்கள்? ஆமாம் ஐயா, அது அங்கு நிற்கிறாரே, அவர்தான் நம் நாட்டின் பாஷா மாலிக் அவர்கள். அவர்கள் தங்களை அழைத்து வர சொன்னார்கள். நம் நாட்டின் பாஷாவா? இது வருகிறேன். வலைக்கும் சலாம் ஐயா. இந்த தள்ளாத வயதில் விறகை வெட்டிக் கொண்டு செல்கிறீர்களே, தங்களுக்கு ஏன் இந்த நிலை? எனக்கு 2 மகன்கள் இருந்தன. ஒரு வயது வந்ததும் இருவருக்கும் இறைவனின் அருளால் நிக்கா செய்து வைத்தேன். அதன் பிறகு என் 2 மகன்களும் அவர்களின் மனைவிமாரின் பேச்சை கேட்டுக்கொண்டு என்னையும் என் மனைவியையும் விட்டு சென்று விட்டனர். அன்றிலிருந்து நான் விரைவு வெட்டி நினைத்து வருகிறேன். ஐயா, தங்கள் நிலைமை எனக்கு மிகவும் வருத்தத்தை தருகிறது. நீங்கள் இனி கவலை கொள்ள வேண்டாம். அதோ அங்கு தெரிகிறதே சந்தன மரக்காடுகள். அவற்றை தங்களுக்கு தானமாக தருகிறேன். அதை வைத்து பிழைத்துக் கொள்ளுங்கள். பாஷா, என்ன சொல்கிறீர்கள்? சந்தன மரக்காட்டை எனக்கு தருகிறீர்களா? ஆமாம் ஐயா, ஒருவருக்கு நாம் முயன்ற உதவி செய்ய வேண்டும் என்பது நம் இறைதூதர் நபியின் பொன்மொழி அல்லவா? அதைத்தான் நான் செய்தேன். மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். சுக்ரியா, பகுத் பகுத் சுக்ரியா பாஷா. எல்லா புகழும் இறைவனுக்கே. நீங்கள் சென்று வாருங்கள். மிகவும் மகிழ்ச்சி பாஷா, நான் சென்று வருகிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கருணை கடலே, கவினுறு மலரே, காவியம் போற்றும் காருண்யநிலவே, கனிவின் நிறைவன்றோ, கரை திடக்கன்றோ, காசினி அருளன்றோ. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin, ar-rahmanir rahim,
மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அஸ்ஸிராத்தல் லஸீன வஅன்அம்த அலைஹிம். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பற்றி அணைகின்றன. இறைவன் உங்கள் உருவங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை, மாறாக உங்கள் உள்ளங்களையும் செயல்களையும் பார்க்கின்றான். அமானிதத்தை பேணி காக்காதவரிடம் ஈமான் இல்லை, வாக்குறுதியை நிறைவேற்றாதவரிடம் தீன் இல்லை. நிதானமாக இருப்பது இறைவனின் தன்மையாகும், அவசரம் என்பது ஷைத்தானின் தன்மையாகும். உங்கள் வீடுகளில் இறைவனுக்கு மிக விருப்பமானது அனாதைகளை அரவணைக்கும் வீரேயாகும். பகை கொண்டு சொல்லன துன்பங்கள் பல தந்திட்ட பாவிகளையும் மன்னித்தருளிய கருணை கடலே. அடிமை பிலால் மீது அளவில்லா பிரியம் கொண்டு மாந்தரிடம் பிடித்திருந்த உயர்குல கர்வம் கொன்றவரே. புண்ணியம் பெற்ற ஜஹாபா தோழர்களை பூமியோருக்கு வழிகாட்டும் விண்மீன்களாக ஆக்கிச் சென்றவரே. பெருமையுடன் எளிமையாய் வாழ்ந்திட்ட பெருமானே. பேரோங்கும் மெஹராஜ் துவக்கத்தில் நபிமாரனையோருக்கும் பைதுல் முக்தாஸின் இமமாகி இறையை வணங்கிய இனியவரே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்திற்கு முழுமையான முன்மாதிரியாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயரை பெற்றார்கள். ஒருபோதும் பொய் சொல்லவில்லை, வஞ்சகம் செய்யவில்லை, எப்போதும் உண்மையை பேசினார்கள். அவர்களுக்கு கருணை, அன்பு, மனம் வைத்த உதவி முக்கியம். யாராவது உதவி கேட்டால் ஒருபோதும் இல்லை என்று சொல்லவில்லை. அவரிடம் இல்லை என்றாலும்